ஆமா, என்ன விஷயம்? எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்த கண்டவங்க கிட்ட சொல்லக்கூடாது. என்னம்மா பட்ட பகல்லே வானத்துல இருக்க நட்சத்திரத்தை என்றா மாதிரி அவ்ளோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லடி. பறக்கிற பட்டத்தை கட்டுப்பாட்டுல வைக்கிற நூலோட ஆதாரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். என்ன பட்டம், என்ன ஆதாரம், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. அந்த தேவயானி ஒரு பட்டம்னா அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதோ ஒரு நூல் இருக்குது. அத புடிச்சிட்டோம்னா தேவயானி குடுமி நம்ம கைக்கு வந்துடும். அது எப்படி? ஒன்னும் இல்லடி. இன்னைக்கு அந்த கவரிங் நகை கடைக்கிட்ட தேவயானிய நீ கவனிச்சியா? எப்பவும் மகாராணி மாதிரி பெருமையா சுத்திக்கிட்டு இருக்கிற தேவயானி இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்த எதிரி நாட்டு ராணி மாதிரி நம்ம கிட்ட திணறிக்கிட்டு நின்னா. அவகிட்ட இப்படி ஒரு தடுமாற்றம் இருக்குதுன்னா அவ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கா. அந்த தப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நூல் தான் அந்த ஆதாரம். ஓ, இப்போதான் புரியுதுமா. என் பாஷையில சொல்லணும்னா பல்பா ஆன் பண்ற ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்ற, அப்படிதானே? அதேதான். சொல்ற விதம் வேறையா இருந்தாலும் ஃபைனலா மீனிங் அதுதான். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த கடை ஓனர் இருக்கான்ல, அவனை மிரட்டியோ இல்ல ஏமாத்தியோ விஷயத்தை அவன் கிட்ட இருந்து எப்படியாவது மெதுவா கறக்கணும். அப்புறம் தேவயானி நம்ம சொல்ற மாதிரி தான் ஆடுவா. உனக்கும் விவேக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு சூப்பரான வழி கிடைச்சிடும். சுதீர், நீ சமைச்சு முடிச்சிட்டு சொல்லு, நான் சமையல் செய்யணும். லக்ஷ்மி அண்ணி, உங்க கையில காயம் இருக்குல்ல, அதனால உங்களுக்கும் நானே சேர்த்து சமைச்சிட்டேன். இதோ குழம்ப இந்த பவுல்ல ஊத்தி வச்சிருக்கேன். தேங்க்யூ சோ மச் சுதீர். ஐயோ அண்ணி, இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? சரி, இப்ப எல்லாரும் சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் சாப்பிடுறேன். சரிங்க அண்ணி. லக்ஷ்மி, உனக்கு தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கலனா எனக்கு அன்னைக்கு நிம்மதியா தூக்கமே வராது. இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. எப்படி இருக்கு மனிஷா என் அம்மா செஞ்ச ஸ்பெஷல் டிஷ்? சித்தி சமையல் ரொம்ப நல்லா இருக்கும் மனிஷா, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் பாரு. என்ன மனிஷா, அவ்வளவு நல்லா இருக்கா? வாயை திறந்து பேச மாட்டேங்கிற. மனிஷா எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தா உனக்கு புரியலையாடா? தேவயானி செஞ்ச சமையல எவ்வளவு ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுறான்னு. ஆண்டி, ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்கீங்க. இட்ஸ் வெரி நைஸ். தேங்க் யூ so much மனிஷா. மனிஷா, இது எல்லாமே உனக்கு தான். ஒரு ஸ்பூன் கூட மிச்சம் வைக்க கூடாது, புரிஞ்சுதா? இரு, கொஞ்சமா ஊத்துறேன். நல்லா சாப்பிடு. சாப்பிடு. ஓ மை காட், இது மொத்தத்தையும் சாப்பிட்டா இன்னைக்கு எனக்கு சொர்க்கத்துக்கோ இல்ல நரகத்துக்கோ டிக்கெட் போட்டுற வேண்டியதா. இத ஃபுல்லா சாப்பிட்டா எங்கே நான் மண்டைய போட்டுருவேன். கடவுளே. எங்க நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். கொடு. வேண்டாம் மித்ரா,
இத ஆன்ட்டி எனக்காக தான் ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்க. இத நான் வேற யாருக்கும் கொடுக்க விரும்பல. சரி, நீயே என்ஜாய் பண்ணு. உங்க சமையல் நல்லா இல்லைன்னு நானே சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி ஆயிருக்கும். பத்தாததுக்கு இதுல உப்பு காரம் அதிகமா இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லி இருந்தேன்னா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா சொல்லுங்க? உங்க ஈகோ ஹர்ட் ஆகி நான் போடாம அதுல உப்பு காரம் எப்படி வந்துச்சுன்னு நீங்க கேட்க போய் எல்லாரும் அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டா கடைசியில நான் தான் அதுல உப்பு காரம் அதிகமா போட்டேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கும். வேலைக்காரன் செஞ்ச சமையலா இருந்திருந்தா ஏதாவது ஒரு பழைய தூக்கி நான் அவ மேல போட்டிருப்பேன். ஆனா நீங்க சமைச்சதுனால அத அப்படியே நான் சாப்பிட வேண்டியதா போச்சு. சபாஷ் மனிஷா. பாத்தியா மனிஷா, உன் விரலால நீயும் உன் கண்ணை குத்திக்கிற மாதிரி எப்படி பண்ணன்னு? இனிமே என்ன கவுக்க ஏதாவது பிளான் போட்டா இன்னும் கொஞ்சம் தெளிவா பிளான போட்டுக்கோ. இப்படி வேலைக்காகாத பிளான்ஸ் எல்லாம் போடாத, புரியுதா? லக்ஷ்மி சொன்னது உண்மைதான் ஆண்டி. இந்த தடவை போடுற பிளான் லக்ஷ்மி வாழ்க்கையில ஒரு அணுகுண்டு மாதிரி வெடிக்கணும். என்ன இவரு ஆபீஸ் நம்பருக்கு கால் பண்றாரு? ஹலோ. ஹாய் பாகியலட்சுமி. சொல்லுங்க சார். நீ புது ப்ராஜெக்டை பத்தி கிளைண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா அதுல சில மாற்றங்கள் ஏற்படுதுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி ஆபீஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். கண்டிப்பா சார். ஆபீஸ்ல இதை பத்தி ஒரு வாட்டி எனக்கு ஞாபகப்படுத்து. என்னாச்சு சார்? கொஞ்சம் வரட்ட இருமலா இருக்கு பாகியலட்சுமி. சரி சரி, நான் வச்சிடுறேன்.